ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். உங்களுடன் நான் இன்றைக்கி கம்பு தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஆனால் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் கம்பு, ஒரு டம்ளர் இட்லி அரிசி, அப்படி இல்லை அப்படின்னா நம்ம பச்சரிசியும் ஆட் பண்ணிக்கலாம், சாப்பாட்டு அரிசியும் ஆட் பண்ணிக்கலாம். அதே டம்ளரில் அரை டம்ளர் உளுந்து, ஒரே ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டு ஒரு 2-3 டைம் நல்லா அலசிட்டு ஓவர் நைட் ஊற வச்சுருங்க. குறைஞ்சது ஒரு 8 மணி நேரமாவது நல்லா ஊறணும். ஆஃப்டர் ஒரு 8 hours ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இந்த மாதிரி நல்லா ஊறி இருக்கும். இது தண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம தோசை மாவு அரைக்கும் போது இதே வாட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி 2 to 3 times நம்ம அலசிட்டனால இந்த வாட்டர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா ஃபைன் மாவு பதத்துக்கு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். கூடவே ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு துண்டு இஞ்சி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா அப்படி இல்லைனா வரமிளகா ஆட் பண்ணி நல்லா அரைச்சிட்டு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இது ஒரு 4-5 மணி நேரம் நல்லா புளிச்சு வரணும். அப்போ தான் தோசை சாப்பிட முடியும். கம்பு உடனே செய்ய முடியாது. அதனால் ஒரு 4 மணி நேரமாவது குறைஞ்சபட்சம் அதை நல்லா புளிக்க விடணும். ஸோ இதை ஓரமாக வச்சிடலாம். இப்போ கம்பு தோசைக்கான சைடிஷ் என்னன்ட்டு பார்ப்போம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு வரமிளகா அப்படி இல்லைனா பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டுட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை, கூட 4-5 பல் பூண்டு, கொஞ்சமாக புளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதும் தோல் நீக்காமல் வேர்க்கடலை ஒரு அரை கப் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே சின்ன சின்னதாக கட் பண்ண தேங்காய் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க. நம்ம உப்பு வதக்கும் போது ஆட் பண்ணிக்கலாம். நான் மோஸ்ட்லி சட்னி அரைக்கும் போது தான் ஆட் பண்ணிப்பேன். இப்போ மிக்ஸி ஜாருக்கு சூடாறினதும் மாற்றிட்டு நல்லா சட்னி பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க. கடைசியாக உப்பு ஆட் பண்ணி கலந்து விட்டுருங்க. எப்பயும் போல் தாளிப்பு, காரம் பத்தலை அப்படின்னா வரமிளகாய் ஆட் பண்ணி தாளிச்சிக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 4 மணி நேரம் கழித்து பார்த்தோம்னா மாவு நல்லா பொங்கி வந்திருக்கும். இதை தோசைக்கல்லில் ஒரு மெலிசான தோசையாக ஊற்றி லைட்டாக எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா கடலெண்ணெய் எது வேணாலும் விட்டுக்கலாம். 1 சைடு மட்டும் வேக விட்டு எடுத்து நம்ம சர்வ் பண்ணி சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கம்பில் அவ்வளோ அயன் சத்து இருக்குது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கும் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.